அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கேள்வி, அது என்ன, ஒரு புக்கு 10 ரிவிஷன், 10 புக்கு ஒரு ரிவிஷன் அப்படின்னு போட்டுருக்கீங்களே அப்படின்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. நிறைய பேருக்கு வந்து இந்த புக்கு படிக்கணுமா, அந்த புக்கு படிக்கணுமா, இல்லை இதை ரெஃபர் பண்ணலாமா, அதை ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதே போல் சமச்சர் புக்கு படிக்கணுமா, இல்லை அதில் ஓல்டு புக்கு படிக்கணுமா, நியூ புக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதே போல் இல்லை அதை முடிச்சுட்டு வந்து நான் வேறு ஏதாவது ஆத்தர் புக்கு படிக்கணுமா, அந்த ஆத்தர் புக்கு படிக்கலாமா, இந்த புக்கு படிக்கலாமா, இல்லை இந்த பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்காங்களே இதை படிக்கலாமா, இந்த இன்ஸ்டியூட்டோட பிடிஎஃப் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நிறைய வந்து ஷேர் ஆகுது இல்லையா, அதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், உண்மையிலே இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க, படித்தவங்க, அவங்கள போய் கேளுங்க. ஸோ உண்மையாக என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நானும் சொல்லிடுறேன். ஸோ இந்த விஷயத்தில் நீங்களே யோசிச்சுருங்க. ஒரு புக்கு எடுத்துக்கிறீங்க, ஒரு புக் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்கிறது. இப்போ ஹிஸ்ட்ரி இல்லை ஒரு இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிறீங்க, இல்லை இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அந்த ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் படித்து முடிச்சுட்டு 10 வாட்டி ரிவிஷன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அதே சப்ஜெக்ட்டுக்காக 10 புக்கை எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒவ்வொரு முறை படிச்சுட்டு நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். எப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு புக்கு படிச்சுட்டு அதை 10 வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி வச்சுக்க முடியும். ஏன்னா சார் நான் படித்தேன் சார், நேற்று படித்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி பார்த்தா ஞாபகங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா. இதே தான் நீங்கள் 10 புக்கு படித்தாலே உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு புக்கை நீங்கள் 10 வாட்டி படிச்சேன்னு வைங்களேன், 10 வாட்டி படிச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரே விஷயம் சார், இதை படிக்கிறதுக்கு எதுவும் ஷார்ட்கட் இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் ஷார்ட்கட் இருக்கா, இயரை ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட்கட் இருக்கா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே யார் இருக்காங்களோ, எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறாங்களோ, அப்போ தான் ஒரு பெட்டரான ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். அந்த கான்செப்டை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, உங்களுக்கு தெரியுது தெரியல அப்படிங்கிறதெல்லாம் எப்போ முடிவு பண்ணுவாங்க, நீங்கள் அந்த சப்ஜெக்டை நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கே தெரியும். அதை வச்சு தான் நீங்களும் ஆன்சர் பண்ண முடியும். ஏதோ அரைகுறையாக படிச்சுட்டு போக மாதிரி 10 புக்கை புரட்டி பார்த்துட்டு நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் அந்த ஒரு புக்கை நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணிங்கன்னா எழுத முடியும். நீங்களே ரியலைஸ் பண்ணி பாருங்கள். சரி, நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் 10 புக்கு வேணாங்க, ஒரு 4 புக்கு 5 புக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன், 4 புக்கு 5 புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிவிஷன் இத்தனை வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஒரு புக்கு நான் இத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் சொல்லுங்கள். எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். எது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இத்தனை நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸ், நாங்கள் ஆரம்பத்திலேருந்து எப்போ படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் புதுசாக வந்து கேட்டாலுமே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, சிலபஸ் என்னன்னு பார்த்துட்டீங்க, அதுக்கான மெட்டீரியல் ஒரு பக்காவான மெட்டீரியல், ஒரு சிலபஸ் கவர் ஆகக்கூடிய அனைத்து தகவல்களும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா போதுமானது. நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் படிக்க தெரியும், உட்காந்து படிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் என்ன, ரிவிஷன் தான், டெஸ்ட்டு தான், ப்ராக்டிஸ் தான். எவ்வளோ முறை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா. இல்லை நான் அதே சப்ஜெக்ட்டுக்கு வந்து நிறைய புக்கு படிக்கிறேன், நிறைய படிச்சுட்டே இருப்பேன், நிறைய பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு புக்கு 10 ரிவிஷன். சரிங்களா, பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த சப்ஜெக்ட்ஸில் யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஓகே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் இத்தனை புக் ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல பெருமை கிடையாது, இத்தனை இதை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுல பெருமை கிடையாது. ஓகே, இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அது எனக்கு ஞாபகம் இருக்குது, மறக்காமல் இருக்குது, எக்ஸாம்ஸில் கேட்டாலும் என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறது அங்கே விஷயம். ஸோ அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தானே தவிர இத்தனை புக்கை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஏன்னா அதுலேயே போதுமான தகவல் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு பக்காவான மெட்டீரியல் இருக்குன்னா அதை நீங்கள் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதுமானது. அதுதான் இந்த வீடியோ. சரிங்களா, ஸோ இதுலேருந்து ஏதாவது இது வரைக்கும் தெரியாதவங்க ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி கிடச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.